சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மனோஜ் வீட்டுக்கு வந்த உடனே ரோகிணிக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே மீனாவும் முத்துவும் மனோஜ்கிட்ட எவ்வளவோ பேசி புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ரோகிணி திட்டம் போட்டு இந்த வீட்டுக்கு வரதுக்காக தான் இப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, மனோஜுக்கு உதவி செய்கிற மாதிரி இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு மனோஜ்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் மனோஜ் யார் பேச்சையும் கேட்க தயாராகவே இல்லை. மனோஜ் கடைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறத விஜயா கவனிக்கிறாங்க. மனோஜ் என்னாச்சு மனோஜ் அப்படின்னு கேட்கும்போது, அம்மா என்னம்மா இந்த மீனாவும் முத்துவும் எனக்கு அவங்க மட்டும்தான் உதவி செய்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ரோகிணி மட்டும் இல்லைன்னா நான் வீட்டுக்கு வர முடியுமா? எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்னேன். அந்த ஃபினான்சியர் இப்படி ஒரு வேலை செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்களும் எனக்காக வந்து பேசுனீங்க, ஆனால் நீங்கள் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வரலையே. உங்களால் தான் எதுவுமே செய்ய முடியலையேம்மா. முத்துவும் மீனாவும் எப்பயும் எனக்கு உதவி செய்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் ரோகிணி மட்டும் ஃபினான்சர்கிட்ட எனக்காக பேசாமல் இருந்தால் என்னுடைய நிலைமை என்ன இருக்கும்? நான் வீட்டுக்கு வர முடியாமல் தானே இருந்திருப்பேன். ஆனால் ரோகிணி எதை பற்றியும் யோசிக்காமல், ரோகிணிக்கு நம்ம டிவோர்ஸ் கொடுக்கணும்னு நினச்சாலும் எவ்வளோதான் பிரச்சனை செஞ்சாலும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் யோசிக்காமல் எனக்காக ஃபினான்சர்கிட்ட வந்து பணம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசி ஃபினான்சியரை வர வச்சு இந்த பிரச்சனையவே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டாங்க ரோகிணி. அப்படி இருக்கும்போது ரோகிணியை பற்றி பேசினா ஒரு பக்கம் நீங்கள் கோவப்படுறீங்க, ரோகிணி இந்த வீட்டுக்கு வரணுன்றதுக்காக இது எல்லாமே ரோகிணியோட திட்டம் தான் அப்படின்னு மீனாவும் முத்துவும் பேசுகிறாங்க. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா. அம்மா ரோகிணி ரொம்ப பாவம்மா, ரோகிணி ரொம்ப நல்லவங்க தான், நான் தான் இத்தனை நாள் புரிஞ்சுக்காமல் இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் நீ பேசுகிறதெல்லாம் யோசிச்சு தான் பேசுகிறியா? வீட்டில் எல்லாரும் உனக்காக அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோம். ரோகிணியால் தான் நீ இந்த நிலமையில் இருக்கேன்னு நானும் பேசி புரிய வைக்கிறேன். எங்கள் பேச்சை கேட்காம ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறியே அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா, ரோகிணி செஞ்ச உதவியை என்னால் மறக்கவே முடியாது. இத்தனை நாள் நான் ரோகிணி மேலே உண்மையாகவே ரொம்ப கோபமாக இருந்தேன். ஏன்னா ரோகிணி என் வாழ்க்கையில் வந்து என்னை ஏமாத்திட்டா, பொய் சொல்லியிருக்கா, பிரச்சனை செஞ்சுருக்கான்னு நானும் ரொம்ப கோபமாக தான் இருந்தேன். ஆனால் இப்போ கூட ரோகிணி எனக்காக தேடி வந்து இவ்வளோ பெரிய உதவி செய்வா அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரோகிணி செஞ்ச உதவியெல்லாம் மறந்துட்டு நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? வேண்டாமா, யாரும் பேச வேண்டாம். என் வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ரோகிணி கொடுத்த பணத்தை நீ திருப்பி தரப்போகிறதில்ல. ரோகிணியை தான் இப்படி பெருமையாக பேசிகிட்டு இருக்க போகிற. உண்மையாகவே ரோகிணிக்கு டிவோர்ஸ் கிடைச்சாதான் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் உனக்காக நாங்கள் எவ்வளோ செலவு செஞ்சுருக்கோம், உனக்காக டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு அங்கே வந்து எல்லா ஏற்பாடையும் செஞ்சுருக்கோம். ஆனால் நீ இப்போ ரோகிணிக்காக சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் சரியில்லை. நீ என்ன மனசு மாறிட்டியா? இல்லை ரோகிணிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற, வீட்டில் எல்லாரும் அவ்வளோ சொல்கிறோம், உன்னால் புரிஞ்சுக்க முடியல. நல்லா படிச்சிருக்க, பெரிய பிஸ்னஸ் செய்கிற, நீ குடும்பத்தை பார்த்துப்ப, என் பேச்சை கேட்பேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் மனோஜ் புரியுது, உனக்காக ஃபினான்சர்கிட்ட பணம் வாங்கி கொடுத்ததும் என்னுடைய தப்பு தான், உனக்காக சிந்தாமணிக்கிட்ட பேசுனதும் என்னுடைய தப்பு தான். சிந்தாமணி திட்டம் போட்டு என்னை ஏமாற்றுவாங்க நான் எதிர்பார்க்கல. அதே மாதிரி ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவ, எங்களை எதிர்த்து பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மனோஜ் அப்படின்னு பேசுகிறாங்க விஜயா. உடனே இங்கே மனோஜ் வந்து, அம்மா நீங்களும் எனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சீங்க, இங்கே வீட்டில் நிச்சயமும் நல்லபடியாக நடந்தது. ஆனால் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தானே அவங்க எல்லாரும் பேசிட்டு போனாங்க. அப்படி இருக்கும்போது மறுபடியும் நீங்கள் எனக்காக வந்து ஒரு நல்ல வரன் கிடைக்கும்னு எதிர்பார்த்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்லைம்மா. பேசாமல் ரோகிணியை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வரலான் இருக்கேன். நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க? ரோகிணி மேலே நீங்கள் ரொம்ப கோபமாக இருக்கீங்க, என் பேச்சை கேட்கவே மாட்டீங்கன்னு தெரியும். இருந்தாலும் இப்போ கூட ரோகிணி என்னை விட்டு கொடுக்காம எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, ரோகிணி இந்த வீட்டில் இருந்தாங்கன்னா என் பிஸ்னஸையும் பார்த்துப்பாங்க, என் கடையில் இருக்க எல்லா பொறுப்பையும் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. எனக்குன்னு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது, கடன் நிறைய வாங்கியிருக்கேம்மா, உங்களுக்கே தெரியும்ல. இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கணும்னா ரோகிணி இந்த வீட்டுக்கு வரணும். ரோகிணிக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்க விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இங்கே என்ன செய்யன்னு தெரியாமல் மனோஜ் இப்படி பேசுவாருன்னு எதிர்பார்க்காத விஜயா வந்து யோசிக்கிறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த அண்ணாமலை மனோஜ் இப்படி பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே விஜயா பதில் பேசாமல் அமைதியாக நிற்கும் போது, அம்மா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் பேசுகிறது எல்லாமே சரின்னு உங்களுக்கும் தோணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அங்கேருந்து கிளம்புறாரு. பதில் பேசாமல் விஜயா வந்து என்ன மனோஜ் இப்படிலாம் பேசுகிறானே அப்படின்னு தன்னுடைய ரூமுக்கு வராங்க. அங்கே வந்த அண்ணாமலை, என்ன விஜயா ரொம்ப அமைதியாக இருக்க, மனோஜ் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இங்கே விஜயா உடனே அழ ஆரம்பிக்கிறாங்க. நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன், மனோஜ் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். இப்போ ரோகிணி இந்த வீட்டுக்கு வரணும்னு வேற சொல்லிட்டு இருக்கான். அப்படி ரோகிணி இந்த வீட்டுக்கு வந்தால் ரோகிணியால் நிறைய பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். ரோகிணி ஏற்கனவே போய் சொல்லி ஏமாத்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் இங்கே ரோகிணி வந்து
ஏற்கனவே நடந்த கல்யாணத்தை பற்றியும் சொல்லலை. கிறிஷ் தான் தன்னுடைய பையன்ற உண்மையும் சொல்லாமல் 2 வருஷம் நம்ம வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்தியிருக்கா. அவ்வளோ பொய் சொல்லியிருக்கா. ரோகிணி மேலே இத்தனை நாள் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மனோஜ் இப்போ ரோகிணி செஞ்ச உதவியால் மனசு மாறின மாதிரி பேசுகிறான். இங்கே ரோகிணியை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும். ரோகிணி வந்து என்னுடைய பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துப்பா. ரோகிணி இந்த வீட்டுக்கு வந்தால் எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரோகிணி எனக்கு செய்கிற உதவியால் சீக்கிரமாக வாங்கின பணத்தை திருப்பி தந்துடுவேன். ஃபினான்சியர்கிட்ட எனக்காக ரோகிணி வந்து பேசியிருக்காங்கன்னா ரோகிணி என் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்காங்க. நான் தான் ரோகிணியை புரிஞ்சுக்காமல் இருக்கேன்னு மனோஜ் இப்படி என்கிட்ட பேசுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்னதான் சொன்னாலும் மனோஜ் என்னை புரிஞ்சுக்காம எதிர்த்து பேசிகிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரச்சனைக்கு காரணமே நீ தான். இப்போ அழுது என்ன பிரயோஜனம் இருக்குது? மனோஜுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண. மனோஜ் வந்து ஃபினான்சர்கிட்ட நிறைய பணம் வாங்குறதுக்கு நீ தான் காரணமாக இருந்திருக்க. இந்த உண்மை எங்ககிட்ட சொல்லாமல் எங்களை ஏமாத்திருக்க. இப்போ மனோஜ் உன்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், எதிர்த்து பேசுகிறான், ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு சொன்னால் இப்போ நாங்கள் இந்த பிரச்சனையில் எப்படி தலையிட முடியும்? மனோஜ்கிட்ட பேச முடியும்? சொல்லப்போனால் மனோஜ் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. நம்ம பேச்சை கேட்காம மனோஜ் அவன் விருப்பத்துக்கு தேவையில்லாத வேலையை செய்யணும்னு நினச்சா அப்புறம் நானும் யோசித்து ஒரு நல்ல முடிவாக தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன பேசுகிறீங்க? அதெல்லாம் ரோகிணி இந்த வீட்டுக்கு வரவே முடியாது. ரோகிணியை பற்றி எனக்கும் தெரியும், மனோஜுக்கும் தெரியும். மனோஜ் ஏதோ ரோகிணி செஞ்ச உதவியை நினச்சி எப்படியாவது ரோகிணி இங்கே கூப்பிட்டு வரணும்னு நினைக்கிறான். அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்படி மனோஜ் தேவையில்லாத வேலையை செஞ்சால் இனியும் நான் பொறுமையாக இருப்பேன்னு நீயும் நினைக்காத. இத்தனை நாள் மனோஜுக்காக சப்போர்ட் பண்ணி நீ தானே வந்து யோசித்து தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்ச. இனி மனோஜ் இந்த வீட்டில் இருக்கணுமா வேண்டாமான்னு நான் தான் சொல்லணும். அதனால் மனோஜ்கிட்ட இப்போவே பேசு. ரோகிணி ஏற்கனவே எல்லாரும் ஏமாத்திருக்காங்க. ரோகிணியை பற்றின உண்மை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இனியும் ரோகிணியால் பிரச்சனை வரக்கூடாதுன்னா ரோகிணி இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. மனோஜ் வேணும்னா மனசு மாறலாம், ரோகிணிக்காக சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் நான் என்றைக்கும் மனசு மாறவும் மாட்டேன், ரோகிணியை மருமகளாக ஏற்றுக்கவும் மாட்டேன். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீ தான். ஏன்னா மனோஜுக்கு ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சதே நீ தானே விஜயா. அப்போவே நீ எங்கள் பேச்சை கேட்டிருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா? மனோஜோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நாங்கள் எல்லாரும் நினச்சோம். ஆனால் நீ செஞ்ச இந்த பிரச்சனையால் பாரு மனோஜ் இப்போ என்ன யோசிக்கிறது என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் தேவையில்லாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கான். மனோஜ்கிட்ட மறுபடியும் பேசி புரிய வைக்கணும். மீனாவும் முத்துவும் செய்கிற உதவியெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்கல்ல. தன்னுடைய வேலையெல்லாம் பெருசாக எடுத்துக்காம மனோஜுக்காக சப்போர்ட் பண்ணோன்னு மீனாவும் முத்துவும் அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு சிந்தாமணிக்கிட்ட பேசுகிறது, இங்கே ஃபினான்சர்கிட்ட பேசுகிறதுன்னு இவ்வளோ உதவி செய்கிறாங்க. மனோஜ் வந்து ஃபினான்சர்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே மீனாவும் முத்துவும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், அந்த பணத்தை திருப்பி தரணும்னு நான் அவங்க மேலே வச்சுருக்க நம்பிக்கையால் சரியாக சாப்பிடாம சரியாக தூங்காமல் ரெஸ்ட் எடுக்காமல் அவ்வளோ வேலை செய்கிறாங்க. ஆனால் மனோஜ் யாரையும் புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசிகிட்டு இருக்கும்போது என்ன நீங்கள் இப்போவும் மீனா முத்துவுக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க? அவங்கள பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உனக்கு என்ன தெரியும்? மீனா முத்துவை பற்றி உனக்கு தெரியும்னா நீ அவங்கள வந்து நல்லபடியாக ஏற்றுக்கணும். இன்னும் அவங்கள நீ புரிஞ்சிக்கவே இல்லை, அதனால் நீ பேசவே கூடாது. மீனா முத்துவோட அருமை பெருமை என்னன்னு விஜயா உனக்கும் புரியல, மனோஜுக்கும் புரியல. அதான் எப்போ பார்த்தாலும் மீனா முத்துவை புரிஞ்சிக்காமல் பேசுகிறீங்க. ஆனால் மனோஜ் வந்து ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் சரியில்லை. ரோகிணி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தால் அப்புறம் நானும் வந்து யோசித்து வந்து ஒரு முடிவெடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை பேசிட்டு போகும்போது ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க விஜயா. ஒரு பக்கம் இங்கே மனோஜ் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான், நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். இன்னொரு பக்கம் என் வீட்டுக்காரர் அண்ணாமலை இங்கே மனோஜுக்காக இப்படிலாம் பேசுகிறாரு. மனோஜால் ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரவே கூடாதுன்னு தன்னுடைய முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்கார். நானும் இதே தான் சொல்கிறேன். ஆனால் மனோஜ் என்ன செய்ய போகிறான்னு தெரியலையே. வர வர மனோஜ் என் பேச்சை கேட்குறதே இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த ரோகிணி தான். ரோகிணி உதவி செய்கிறேன்னு ஃபினான்சர்கிட்ட பேசுனது மட்டும் இல்லாமல் மனோஜ்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காகவே மனோஜை வீட்டுக்கு வர வைக்கணும்னு ஃபினான்சர்கிட்ட பேசி ரோகிணி வந்து மனோஜ்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அப்போ தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வர முடியும்னு மனோஜோட மனசை மாற்றிட்டா இந்த ரோகிணி. ரோகிணியால் இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா. இங்கே மனோஜ் கடைக்கு வந்த உடனே ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக எப்பயுமே மனோஜுக்கு நான் தான் ஃபோன் பண்ணுவேன், ஆனால் நான் ஃபோன் பண்ணாலும் மனோஜ் பேச மாட்டார். விஜயா பேச்சை கேட்டுட்டு என்னை கண்டுக்காமல் இருந்தார். இன்றைக்கி மனோஜே எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காரே அப்படின்னு ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. மனோஜ் நீ தான் எனக்கு ஃபோன் பண்ணியா அப்படின்னு சொல்லும்போது
ஏன் ரோகிணி ஏன் இப்படிலாம் பேசுகிறேன்னு கேட்கும்போது, இல்லை மனோஜ், நீயும் விஜயா பேச்சை கேட்டுட்டு என் மேலே ரொம்ப கோவமாக இருந்த. எப்பயுமே உங்கள் அம்மா பேச்சு தானே கேட்ப. நீ எனக்கு ஃபோன் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மனோஜ் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ரோகிணி, நீ செஞ்ச உதவியால் தான் நான் மறுபடியும் என் வீட்டுக்கு வந்திருக்கேன். அதனால் இப்போ நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். ஆனால் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறது எங்கள் வீட்டில் இருக்க யாருக்குமே பிடிக்கல. என் அம்மாவும் ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. நீ மட்டும் சரியான நேரத்துக்கு வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணலைன்னா, உதவி செய்யாமல் இருந்தா என் நிலமை என்ன ஆயிருக்குன்னு கூட எனக்கு தெரியல. நீ செஞ்ச உதவியை நான் என்றைக்கும் மறக்கவே மாட்டேன். உனக்கு நன்றி சொல்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ், நீ என்னுடைய வீட்டுக்காரர் தானே. உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் தானே வந்து உதவி செய்யணும், உனக்கு சப்போர்ட் பண்ணணும். உங்கள் அம்மாவும் முத்து, மீனான்னு எல்லாரும் என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கிறதுனால நீ மனசு மாறவே கூடாது, என்கிட்ட பேசவே கூடாது, என்னை புரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் நான் மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனால் எனக்கு நீ ரொம்ப முக்கியம் மனோஜ். அதனால தான் உனக்கு ஒரு பிரச்சனைனா என்னால் பொறுமையாக இருக்கவே முடியாது. கண்டிப்பாக நான் எப்பயுமே உனக்கு உதவி செய்வேன். நீ தான் என்னை புரிஞ்சிக்காம எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு உங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிற. ஆனால் இப்போ கூட உன் மேலே எனக்கு எவ்வளோ அக்கறை இருக்குது. உண்மையாகவே உன்னை நான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? என்னை இனியாவது நீ புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏற்றுக்கிட்டேன்னா அதுவே போதும். நீ உண்மையாகவே எனக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சேன்னா நீ என்னை பார்க்க எப்பயுமே என் வீட்டுக்கு வரலாம். நீ என்கிட்ட வந்து பேசினா அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. சரி ரோகிணி, கடையில் நிறைய வேலை இருக்குது, நான் கண்டிப்பாக உன்னுடைய வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். இதுவே போதும் மனோஜ், நீ இப்படி சந்தோஷமாக பேசுவேன்னு எதிர்பார்க்கல. நீ உண்மையாகவே மனசு மாறிட்ட, என்னை புரிஞ்சுக்கிட்டேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. என்ன, உங்கள் அம்மா வந்து நீ இப்படி பேசுகிறதெல்லாம் பார்த்து ரொம்ப கோவப்படுவாங்க. இருந்தாலும் உனக்கு உன்னுடைய வாழ்க்கை தானே முக்கியம். நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக பார்த்துக்க வேண்டாமா மனோஜ்? உன்கிட்ட நான் பொய் சொன்னது எல்லாமே உண்மைதான். ஆனால் இப்போ வரைக்கும் உன் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கேன். இங்கே முத்துவும் மீனாவும் உனக்கு உதவி செய்யணும்னு வந்தாங்க. ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியும்? நான் தானே உனக்கு வந்து உதவி செஞ்சுருக்கேன். நீ என்னை புரிஞ்சுக்கிட்டனா அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே மனோஜ் வந்து, அது எப்படி ரோகிணி, நீ செஞ்ச உதவியை என்னால் என்றைக்குமே மறக்க முடியாது. உன்னை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உனக்காக நான் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீ வந்து எங்கள் வீட்டுக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் என்ன சொல்கிற, உண்மையாக தான் பேசுகிறியா? இல்லை, என்னால் நம்பவே முடியல மனோஜ். இத்தனை நாள் நீ என்னை புரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். நீ எனக்கு எப்படியும் சப்போர்ட் பண்ணுவேன்னு உன்கிட்ட பேசினேன். ஆனால் நீ என்னை புரிஞ்சுக்கவே இல்லை. இன்னைக்கு நீ எனக்காக இப்படிலாம் பேசும்போது சந்தோஷமாக இருக்குது. சரி மனோஜ், நீ முதல்ல என் வீட்டுக்கு வா, நான் உனக்காக சமைச்சு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பேசிக்கலாம் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ரோகிணி, நீ என்ன சொன்னாலும் சரியாக தான் இருக்கும். எனக்கு கடையில் நிறைய வேலை இருக்குது. வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா உன்னை பார்க்க நானே வருவேன். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு மனோஜ். பரவாயில்லையே, இங்கே சிந்தாமணி பேச்சை கேட்டு நானும் வந்து ஃபினான்சியர்கிட்ட வந்து உதவி கேட்டேன். மனோஜுக்காக பேசினேன். மனோஜ் வீட்டுக்கு வந்த உடனே நான் செஞ்ச உதவியெல்லாம் நினச்சி பார்த்து இப்படி மனசு மாறுவார், என்கிட்ட சந்தோஷமாக பேசுவார், என்னை புரிஞ்சுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்னை பார்க்குறதுக்காக என் வீட்டுக்கு வரேன்னு வேறு சொல்லியிருக்காரு. எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. விஜயாவும் முத்து, மீனான்னு எல்லாரும் வந்து என்னை புரிஞ்சுக்காம எவ்வளோ பிரச்சனை செஞ்சாங்க. நானும் மனோஜும் இப்படி பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமே விஜயா மட்டும் இல்லை, முத்துவும் மீனாவும் தான். முத்துவும் மீனாவும் மட்டும்தான் அந்த வீட்டில் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ மனோஜ் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக மனோஜ் மனசு மாறிட்டாரு. அவங்க வீட்டுக்கு என்னை மருமகளாக கூப்பிட்டு போக போகிறாருன்னு தான் நினைக்கிறேன். இனி விஜயாவும் முத்து, மீனான்னு, அண்ணாமலைன்னு இவங்களாம் நினைக்கிறது நடக்கவே நடக்காது. விஜயா, உன்னுடைய வீட்டுக்கு நான் மறுபடியும் மருமகளாக வரதான் போகிறேன் விஜயா. உன்னுடைய பையன் மனோஜ் வந்து இப்படி மனசு மாறுவான்னு நான் யோசிக்கவே இல்லை. சிந்தாமணி தான் இப்படி ஒரு யோசனையை சொன்னாங்க. மனோஜுக்கு நான் எப்படிலாம் உதவி செய்யணும்னு சொன்னாங்க. இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் செஞ்ச உதவியால் இங்கே மனோஜ் வந்து மனசு மாறுவாருன்னு நினைக்கவே இல்லை. ஆனால் மனோஜ் இன்னைக்கு பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுன்னு மனோஜ் பேசுனதெல்லாம் யோசித்து பார்த்து ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே சாப்பிட்டுட்டு மாடியில் பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்ருதி வந்து ரவிகிட்ட சொல்கிறாங்க, என்ன ரவி, மீனாவும் முத்துவும் மனோஜுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே மனோஜ் தான் தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாரு. ஆனால் மீனா முத்துவை புரிஞ்சிக்காம மனோஜ் எதுக்காக இப்படிலாம் பேசுகிறாருன்னு ஒன்றுமே புரியல. மனோஜ் திருந்தவே மாட்டாரா? மனோஜ் இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காரு. அண்ணாமலை மாமா போட வேண்டிய கையெழுத்தை போட்டு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் தப்புன்னு உங்கள் அண்ணன் மனோஜுக்கு புரியவே புரியாதா? இதில் சப்போர்ட் பண்ணுற முத்து மீனா வேற புரிஞ்சுக்காம பேசுகிறாரு.
இனி முத்துவும் மீனாவும் அவங்க வேலையை பார்த்தாலே போதும்னு மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் தான் முத்து மீனாவோட அருமை பெருமை என்னன்னு மனோஜுக்கு மட்டும் இல்லை விஜயாத்தைக்கும் தெரியும். என்னதான் முத்துவும் மீனாவும் மனோஜுக்காகவும் விஜயாத்தைக்காகவும் சப்போர்ட் பண்ணாலும் ஏன் முத்து மீனாவை அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஸ்ருதி வந்து ரவிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே முத்துவும் மீனாவும் வராங்க. உடனே முத்து, என்ன ரவி, சாப்பிட்டுட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்க போயிருப்பீங்கன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை முத்து, உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரவி. உடனே மீனா வந்து, ஸ்ருதி என்னாச்சு, எங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மீனா. ஆமாம் மீனா, நீங்கள் செஞ்ச உதவியெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் மனோஜும் விஜயாத்தையும் உங்களை புரிஞ்சுக்கிறதே இல்லை, அதான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எதுக்கு புரிஞ்சுக்கணும், நாங்கள் செய்கிற உதவியால் அண்ணாமலை மாமா சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதாதா? நாங்கள் இந்த பணத்தை எப்படியாவது திருப்பி தரணும்னு நினைக்கிறோம். ஆனால் எங்களை விஜயாத்தை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே ரோகிணியால் தான் நான் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு எங்களை புரிஞ்சிக்காமல் பேசுகிறாரு மனோஜ் அப்படின்னு மீனா பேசும்போது, ஆமாம் மீனா, எனக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் எதுக்கு மனோஜுக்கு இன்னி சப்போர்ட் பண்ணணும்? மனோஜ் தான் ரோகிணி மேலே உள்ள நம்பிக்கையில் ரோகிணிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறாருல்ல. ரோகிணியால் தான் நான் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு ரோகிணியை விட்டு கொடுக்காம பேசுகிறாருல்ல. இது எல்லாமே ரோகிணியோட திட்டம் தானே நமக்கே தெரியுது. ஏன் மனோஜ் புரிஞ்சிக்க மாட்டாரா என்ன? ரோகிணி எப்படியாவது இந்த வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் மனோஜுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் மனோஜ் ரோகிணியை புரிஞ்சிக்காமல் மறுபடியும் சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ரோகிணி தான் முக்கியம், ரோகிணி கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு வரணும்னு மனோஜ் யோசிப்பாருன்னு நினைக்கிறேன். மனோஜ் இப்படியெல்லாம் யோசித்து ஒரு முடிவெடுத்தாருன்னா அண்ணாமலை மாமா ரொம்பவே மனசு வேதனைப்படுவார். ஆனால் யாரை பற்றியும் யோசிக்காமல் மனோஜ் எதுக்காக ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு ஸ்ருதி மீனான்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ரவி சொல்கிறாரு, இல்லை முத்து, எப்போ அப்பாவோட 27 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் மனோஜ் நம்ம வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்தணும்னு திட்டம் போட்டானோ அப்போவே நம்ம பொறுமையாக இருந்திருக்கக்கூடாது. மனோஜும் ரோகிணியும் அந்த பணத்தை வாங்கினதுக்கு அப்புறமாவும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சாங்க. பெரிய கடைக்கு மனோஜ் ஓனராக இருக்கணும்னு ரோகிணி யோசனை சொன்னதால் அந்த பணம் திரும்பி கிடச்ச உண்மையை கூட சொல்லாமல் நம்ம எல்லாரையும் ஏமாத்துறாங்கல்ல. அப்போவே நம்ம யோசித்து மனோஜும் ரோகிணியும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு பேசியிருக்கணும். ஆனால் அம்மா தான் எப்பயுமே மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், மனோஜ் இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு பேசி மனோஜ் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறதுக்கு காரணமே நம்ம அம்மா தானே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது மீனா சொல்கிறாங்க, நம்ம இப்போ பொறுமையாக தான் இருக்கணும். விஜயாத்தையும் என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்பவே யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மனோஜ் வந்து ரோகிணிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. பாவம் அண்ணாமலை மாமா தான் இப்போ என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காரு. நம்ம இப்போ பொறுமையாக இருந்தால் தான் வீட்டில் வந்து எல்லாரும் ஒத்துமையாக இருக்க முடியும், இந்த பிரச்சனையும் சமாளிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப பொறுப்பாக அக்கறையாக மீனா பேசுகிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, இருந்தாலும் மீனா, நீங்கள் இனி மனோஜுக்கும் விஜயாத்தைக்கும் சப்போர்ட் பண்ணவே கூடாது. அவங்களால தானே பிரச்சனை வருது, இந்த பிரச்சனையை அவங்களே பார்த்துக்கிட்டுமே. நீங்கள் சப்போர்ட் பண்ணாலும் உங்களை அவங்க ஏற்றுக்க போகிறதும் இல்லை. மீனா தான் என் மருமகனை பெருமையாக பேச போகிறதும் இல்லை. விஜயாத்தையை பற்றியும் மனோஜை பற்றியும் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் சரியே இல்லை. அதனால நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க மீனா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ஸ்ருதி. உடனே முத்துவும், இங்கே பலகுரல் சொல்கிறது எல்லாமே சரிதான், ஆனால் அப்பா தான் வந்து மனோஜுக்காக ரொம்பவே யோசிக்கிறாரு. இங்கே மனோஜ் மறுபடியும் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக அப்பா வந்து யோசித்து ஒரு நல்ல முடிவாக தான் எடுப்பார் அப்படின்னு முத்துவும் சொல்கிறாரு. இங்கே மனோஜ் வந்து வீட்டுக்கு திரும்பி வந்த உடனே இங்கே விஜயா கிட்ட பேசாமல் யாரையும் கண்டுக்காமல் இங்கே வந்து ரோகிணி பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்காரு. அங்கே வந்த விஜயாவும், என்ன மனோஜ், நீ இப்போ வரைக்கும் சாப்பிடாம இருக்கன்னு கேட்கும்போது, வேண்டாமா, இனி இந்த வீட்டில் நான் சாப்பிட போகிறதே இல்லை. எனக்குன்னு இந்த வீட்டில் சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை, எனக்குன்னு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனால் அப்பாவும் வந்து முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு என்னை ரொம்பவே ஏளனமாக பேசுகிறாரு. நான் இந்த வீட்டில் இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல, அப்புறம் எதுக்குமா நான் இங்கே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, மனோஜ், நீ இப்படி பேசுகிறதுலாம் சரியே இல்லை மனோஜ். ஒரு பக்கம் முத்துவும் மீனாவும் ஃபினான்ஸருக்கு தர வேண்டிய பணத்தை எப்படியாவது நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் உங்கள் அப்பா உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்காரு. ஏன்னா நீ இப்போ வரைக்கும் எங்களை புரிஞ்சுக்காமல் ரோகிணிக்கு தானே சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது, ஆமாம்மா, ரோகிணி தான் எனக்கு எப்பயுமே உதவி செஞ்சுருக்காங்க. எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ரோகிணி தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, துணையாக இருந்திருக்காங்க. அதனால தானேம்மா நான் ரோகிணியை பற்றி பேசுகிறேன், ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இதெல்லாம் யாருமே புரிஞ்சுக்காமல் பேசினா எப்படிம்மா அப்படின்னு மனோஜ் வந்து ரொம்ப கோவமாக பேசுகிறாரு. மனோஜ் என்ன மறுபடியும் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறானேன்னு ரொம்பவே கோவமாக இருக்காங்க விஜயா.
அடுத்த நாள் இங்கே மனோஜ் கடைக்கு கிளம்பும்போது ரோகிணி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. மனோஜ், நீ இப்போ கடைக்கு கிளம்புவேன்னு தெரியும், ஆனால் என் வீட்டுக்கு வரணும். உனக்காக நான் வந்து சமைச்சு வச்சுருக்கேன். ரொம்ப நாள் ஆகுது மனோஜ், உனக்காக நான் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். நீ வந்து சந்தோஷமாக என்னை பார்க்க என் வீட்டுக்கு வரணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் நீ மனசு மாறிட்டல்ல, எப்படியும் உங்கள் அம்மா பேச்சை கேட்க போகிறதில்ல. நீ பேசாமல் என்னுடைய வீட்டுக்கு கிளம்பி வா மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ரோகிணி, ஏற்கனவே அம்மா உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. இப்போ எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்கும்போது, என்ன மனோஜ், நான் உங்கள் வீட்டு மருமக தானே, நீ வந்து என்னுடைய வீட்டுக்காரர் தானே, அப்படி இருக்கும்போது என்னை பார்க்க நீ வரக்கூடாதா என்ன? எப்பயுமே முத்து, மீனான்னு, விஜயாத்தன்னு இவங்க பேச்சை கேட்கறதுனால தான் உனக்கு பிரச்சனை வருது. நீ முதல்ல கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க ரோகிணி. மனோஜ் யோசிக்கிறாரு, ரோகிணி சொல்கிறது எல்லாமே சரிதான். நம்ம வீட்டில் இருக்கிற இவங்கள நம்புறதை விட ரோகிணியை நம்புறது எவ்வளவோ நல்லது தான். ரோகிணி செய்கிற உதவியை என்னால் என்னைக்கும் மறக்க முடியாது. நம்ம கடைக்கு போகிறத விட முதல்ல ரோகிணியை பார்த்து பேசிட்டு வருவோம். ரோகிணி இத்தனை நாள் எவ்வளோ பொறுமையாக இருந்தா, நான் டிவோர்ஸ் கொடுக்கணும்னு நினச்சாலும் ரோகிணி எவ்வளோ அமைதியாக இருந்திருக்கா. ஆனால் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைனா என் அப்பா கூட என்னை கண்டுக்கல. முத்துவும் மீனாவும் நல்ல பேர் வாங்குறதுக்காக தான், இந்த வீடு அவங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் உதவி செய்கிற மாதிரி எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனால் ரோகிணி அப்படி இல்லையே, நான் தான் முக்கியம்னு யோசிக்கிறா. எனக்காக ரோகிணி என்ன வேணாலும் செய்வா. இப்படி ரோகிணியை பற்றி புரிஞ்சுக்காம இத்தனை நாள் என் அம்மா பேச்சை கேட்டுட்டு இருந்தது என்னுடைய தப்பு தான். பேசாமல் ரோகிணியை பார்த்து பேசிட்டு வருவோம். இதில் என்ன தப்பு இருக்குது? எனக்கும் ரோகிணிக்கும் இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கலையே. ரோகிணி என்னுடைய மனைவி தானே. அப்படி இருக்கும்போது நானும் ரோகிணியும் இத்தனை நாள் பிரிஞ்சிருந்துட்டோம். இனி அப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு மனோஜ். ரோகிணியை பார்த்து பேசிட்டு வருவோம் அப்படின்னு விஜயா கிட்டையும் யார்கிட்டயுமே சொல்லாமல் ரோகிணியை பார்க்கறதுக்காக கிளம்புறாரு மனோஜ். சிந்தாமணி இந்த மீனாவால் எனக்கு நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனா வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட உதவி கேட்ட எல்லாருக்கும் அவங்க வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கி கொடுக்கறதுக்காக என்னென்ன பேசிட்டு போயிருக்கா இந்த மீனா. நான் வந்து பெரிய பிஸ்னஸ் செஞ்சிட்ருந்தேன். நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செஞ்சிட்ருந்தேன். அப்போவும் இந்த மீனாவால் நிறைய பிரச்சனை வந்தது. மீனாவுக்கு அதுக்கப்புறம் நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்ச உடனே எனக்கு யாருமே பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் தரதே இல்லை. என்னுடைய பிஸ்னஸ்லையும் என்னுடைய வேலையிலையும் எனக்கு பிரச்சனை செய்கிறது இந்த மீனா தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு கிடைக்க வேண்டிய இந்த வாய்ப்பு மீனாவுக்கு கிடைச்சது மட்டும் இல்லாமல், இப்போ மீனா எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அவங்களுடைய வீட்டு பத்திரத்தையும் என்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கறதுக்காக என்னெல்லாம் பேசியிருக்கா. இங்கே எல்லாரும் என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கிறதுனால நான் வீட்டு பத்திரத்தை திருப்பி தரலன்னா, அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் என்னை பற்றின உண்மையை போலீஸ்கிட்ட சொல்வாங்க, உதவி கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்றைக்குமே என் பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்க முடியாது, என் வேலையை செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் இங்கே ரேகாவோட அப்பாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப பெரிய பிரச்சனை வருமே. இப்போ தான் ரேகாவோட அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறி என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காரு. ரேகாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ வந்து இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் அப்புறம் எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது? மீனா இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு மீனா மேலே உள்ள கோவத்தில் சிந்தாமணி இப்படிலாம் யோசிக்கிறாங்க. மீனா வீட்டில் இருக்க யாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடாது, நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஃபினான்சர்கிட்ட பேசி மனோஜுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சேன். மனோஜ் இனி வெளியில் வரவே கூடாதுன்னு யோசித்தேன். ஆனால் மீனாவால் என்னால் வந்து விஜயாவுக்கும் மனோஜுக்கும் பிரச்சனை செய்யவும் முடியல. இப்போ மனோஜும் வீட்டுக்கு வந்துட்டாரு. என்ன செய்கிறது? இந்த மீனாவுக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சதால என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு மீனா வந்து யோசிக்கிறா. மீனாவும் முத்துவும் மனோஜுக்கு மட்டும் இல்லை, அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறதால என்னால் எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு மீனா மேலே உள்ள கோவத்தில் சிந்தாமணி இப்படிலாம் யோசிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, சிந்தாமணியால் இனி எந்த பிரச்சனையும் வரவே வராது. சிந்தாமணிக்கு சரியான பதில் கொடுத்துருக்கேன். சிந்தாமணி வீட்டு பத்திரம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இனி சிந்தாமணி பிரச்சனை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக சிந்தாமணி வெளியில் வரவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நீ சரியான வேலை செஞ்சுருக்க மீனா. இந்த சிந்தாமணி ஃபினான்சியர்கிட்ட பேசி நம்ம வீடை வந்து வாங்கணுன்றதுக்காகவே எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்காங்க. திட்டம் போட்டு நம்ம எல்லாரையும் ஏமாற்றணும்னு நினச்சிருக்காங்க. சிந்தாமணியை பற்றி புரிஞ்சுக்காம அம்மா வந்து சிந்தாமணிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. இனியாவது சிந்தாமணியோட லட்சணத்தை புரிஞ்சுக்கிட்டு சிந்தாமணிக்கிட்ட அம்மா பேசாமல் இருந்தால் அதுவே போதும். ஆனால் சிந்தாமணியால் இனி பிரச்சனை வராதுன்னு நீ சொன்னதுக்கப்புறமா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நீ என்ன சாதாரண வேலையா மீனா செஞ்சுருக்க? உனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. உன்கிட்ட எல்லாரும் உதவி கேட்குறாங்க. உன்னை எல்லாரும் ரொம்பவே நம்புகிறாங்க.
அவங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும், உதவி செய்யணுன்றதுக்காக நீ எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சுருக்கன்னு எனக்கு தானே தெரியும்னு சொல்லும்போது, ஆமாங்க, எல்லாரும் என்னை ரொம்ப பாராட்டி பேசினாங்க. எனக்கு நல்ல பேர் கிடைக்கிறத பார்த்துட்டு சிந்தாமணி ரொம்பவே பொறாமப்பட்டாங்க. இருந்தாலும் சிந்தாமணிக்கு வேற இந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு அவங்க என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மீனா பேசுறதை கேட்டு முத்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ரொம்ப நாள் கழிச்சு ரோகிணியை பார்க்கறதுக்காக மனோஜ் அங்கே வீட்டுக்கு வராரு. மனோஜ் வந்த உடனே ரோகிணி ரொம்ப சந்தோஷமா, வா மனோஜ், நீ வருவேன்னு இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இருந்தாலும் உங்கள் அம்மா பேச்சு தானே கேட்ப. நீ வருவியா இல்லையான்னு தெரியாமல் ரொம்ப யோசித்தேன். ஆனால் என்னை பார்க்கறதுக்கு நீ வந்துட்டல்ல, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. எனக்கு சமைக்கவே தெரியாதுன்னு உனக்கு தெரியும். ஆனால் இப்போ உனக்காக விதவிதமாக சமைச்சு கொடுக்கணுன்னு நானே வீட்டில் இருக்கும்போதெல்லாம் சமைச்சு பார்த்துருக்கேன். ஏன்னா நீ என்னை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தனி குடித்தனம் வந்துட்டோன்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். உனக்காக நான் சமைச்சு கொடுக்கணும்ல, அதனால தான் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ரோகிணி, நீ எனக்காக இன்னும் எதுவுமே செய்ய வேண்டாம். நீ எனக்காக செஞ்ச உதவியே போதுமானது. அது மட்டும் இல்லை, வீட்டில் மற்றவங்க உன்னை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் ரோகிணி. நான் வெளியிலேயே வர முடியாது அப்படின்னு யோசிச்சப்ப நீ ஃபினான்சர்கிட்ட பேசி என்னை வீட்டுக்கு வர வச்சிருக்க. எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்க. என்ன, மீனாவும் முத்துவும் நல்ல பேர் வாங்குறதுக்காக தான் உதவி செய்கிற மாதிரி என்னை ஏமாத்துறாங்க. ஆனால் உண்மையாகவே என் மேலே உனக்கு தானே நிறைய அக்கறை இருக்குது. அதனால் இனி உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கவே வேண்டான்னு நான் யோசிச்சுட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ், நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற? அப்போ உங்கள் அம்மா பேச்சை கேட்டு எனக்கு டிவோர்ஸ் தரமாட்டல்ல, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இப்போ உன்னை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போக முடியாது. எல்லாரும் என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது, நீ ஏன் மனோஜ் அங்கே இருக்கணும்? நம்ம தனியாக வீடு பார்த்து அங்கேயே தங்கலாமே. ஏன், நீயும் நல்லா சம்பாதிக்கிற, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், உதவி செய்கிறேன். இப்போ வரைக்கும் பார்லரில் வேலை பார்க்குறேன். அந்த பார்லருக்கு நான் ஓனராக இருந்தேன். இப்போ அங்கே வேலை பார்க்குற மனோஜ், என் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக நீ மட்டும் என்னை ஏற்றுக்கிட்டனா நான் புதுசாக பார்லர் கூட ஆரம்பிப்பேன். என்னால் நிறைய சம்பாதிக்க முடியும் மனோஜ். உன்னுடைய கடையில் இருக்க வேலையும் ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்க முடியும். நீ மனசு மாறினா போதும் மனோஜ். எனக்காக சப்போர்ட் பண்ணணும். நீ என் பக்கம் இருக்கணும். உங்கள் அம்மா விஜயா பேச்சை நீ கேட்கவே கூடாது. வீட்டில் யார் என்ன சொன்னாலும் அவங்க பேச்சை கேட்காம நீ எனக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணனா நம்ம வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா. நீ தான் இத்தனை நாள் என்னை புரிஞ்சுக்கல. நான் செஞ்ச உதவியால் என்னை நீ புரிஞ்சுக்கிட்டு என்னை தேடி வந்ததே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இப்படி இனி உங்கள் அம்மா பேச்சை கேட்க மாட்டேன்னு நீ சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியல. உன்னை நம்பலாமா அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக என்னை நம்பலாம். ஏன், என் அம்மாக்கிட்டேயே உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன். அந்த வீட்டில் இருந்து கஷ்டப்படுறத விட நம்ம தனி கொடுத்தனம் போகிறது எவ்வளவோ நல்லது தான். நீ சொல்கிறது எல்லாமே சரிதான் ரோகிணி. இத்தனை நாள் உன் மேலே ரொம்ப கோவமாக இருந்தேன். ஏன்னா நீ என்னை ஏமாத்திட்ட, நிறைய பொய் சொல்லியிருக்க. ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். எனக்காக தானே பொய் சொல்லி என் வீட்டுக்கு மருமகளாக வந்த. அதனால் நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். உன்னை ஏற்றுக்கணுன்ற ஒரே எண்ணத்தில் தான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வந்திருக்கேன்னு சொல்லும்போது, நீ வா மனோஜ், முதல்ல சாப்பிடு அப்படின்னு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க ரோகிணி. உடனே மனோஜ் அந்த வீட்டில் என்னால் சாப்பிடவே முடியல ரோகிணி. எப்போ பார்த்தாலும் அப்பா என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. முத்து மீனாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அந்த வீட்டில் வர வர எனக்கு நிம்மதியே இல்லை. என் அம்மா கூட எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க தெரியுமா. அப்படி இருக்கும்போது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு உன்னுடைய நிலைமை தெரியுது மனோஜ். அப்புறம் எதுக்கு அந்த வீட்டில் இருக்கணும்? நீ முதல்ல சாப்பிடு மனோஜ். உனக்கு உதவி செய்ய சப்போர்ட் பண்ண எப்பயுமே நான் இருப்பேன் அப்படின்னு ரோகிணி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா மனோஜ் சாப்பிட்றாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ரோகிணி யோசிக்கிறாங்க. சிந்தாமணி சொன்ன மாதிரியே மனோஜுக்கு உதவி செஞ்சதால மனோஜ் இப்போ என்னை புரிஞ்சுக்கிட்டாரு. என்னை தேடி என்கிட்ட இவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் விஜயா பேச்சை கேட்டுட்டு விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ண மனோஜ் இனி யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் ரோகிணி, நீ தான் முக்கியம்னு பேசியிருக்காருன்னா சிந்தாமணி எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்க. அதனால் மனோஜுக்காக நான் எப்பயுமே உதவி செய்வேன். மனோஜ் என்னை புரிஞ்சுக்கிட்டு தனி கொடுத்தன வந்துட்டா என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். விஜயாவுக்கு அதுக்கப்புறமா சரியான பதில் கொடுக்க முடியும் அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. இங்கே ரோகிணி மனோஜ் கிட்ட பேசும்போது, மனோஜ் நீ கவலைப்படாத, ஃபினான்சர்கிட்ட நீ நிறைய கடன் வாங்கியிருக்க, அந்த பணத்தை எப்படியாவது திருப்பி தரதுக்கு நானே உதவி செய்கிறேன். நீ என்னை புரிஞ்சுக்கிட்டேன்னா, என்னை ஏற்றுக்கிட்டேன்னா கண்டிப்பாக நீ வாங்கின பணத்தை திருப்பி தரதுக்கு நான் எல்லா முயற்சியும் செய்கிறேன், உதவி செய்வேன். அதனால் நீ யோசித்து ஒரு நல்ல முடிவாயிடு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் நம்பி நீ ஏமாந்து போய் இருக்காத.
நீ சீக்கிரமாகவே யோசிச்சு நம்ம தனி குடித்தனம் போகிறதுக்கு என்கிட்ட நீ பேசினேன்னா நானே எல்லா ஏற்பாடையும் பார்த்துக்கிறேன். கடையில் இருக்க வேலையெல்லாம் ரொம்ப பொறுப்பாக பார்த்துப்பேன்னு உனக்கு தெரியும்ல. என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல மனோஜ் அப்படின்னு இங்கே ரோகிணி பேசும்போது, ரோகிணி உன் மேலே மட்டும்தான் எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் வீட்டில் இருக்க யாரையும் என்னால் நம்பவே முடியாது அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு, சரி ரோகிணி, என் வீட்டில் எல்லார்கிட்டையும் பேசி பார்க்குறேன். அவங்க சரின்னு சொல்லிட்டாங்கன்னா உன்னை கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டு போவேன். இல்லையா எனக்கு ரோகிணி தான் முக்கியம்னு நான் தனி குடித்தனம் வந்துடுவேன். நீ இவ்வளோ நம்பிக்கையாக பேசும்போது எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது எனக்கும் நீ தான் ரோகிணி முக்கியம். அவங்க யாரும் எனக்கு முக்கியமே இல்லை அப்படின்னு பேசிட்டு மனோஜ் அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே ரோகிணி யோசிக்கிறாங்க, பரவாயில்ல, நான் என்ன பேசினாலும் மனோஜ் நம்புறாரு. எனக்கு அதான முக்கியம். இனி விஜயா பேச்சை மனோஜ் கேட்கவே மாட்டாரு. அப்புறம் எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு டிவோர்ஸ் தரணும்னு விஜயா நினச்சாலும் இனி நடக்கவே நடக்காது. நான் திட்டம் போட்ட மாதிரியே யோசிச்ச மாதிரியே மனோஜ் என் பக்கம் வந்துட்டாரு அப்படின்னு ரோகிணி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. வீட்டுக்கு வந்த மனோஜ் வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிடுறாரு. அம்மா, நீங்கள் வாங்கம்மா, உங்ககிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ், என்ன பேசணும், எதுக்கு வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிடுறேன்னு கேட்குறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை அங்கே வந்த உடனே, என்ன மனோஜ், மறுபடியும் நிறையா கடன் வாங்கிட்டியா? எங்கள் பேச்சை கேட்காம இன்னும் என்னென்ன வேலை செஞ்சுருக்கன்னு வேற தெரியல. இப்போ எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருக்க? எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. அப்பா என்னப்பா, எப்போ பார்த்தாலும் நான் பேசணும்னு சொன்னா மட்டும் நீங்க கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. நான் பேசுறத கேட்க மாட்டேங்கிறீங்க. மீனா முத்து என்ன செஞ்சாலும் பாராட்டி பேசுறீங்க. அப்பா, என் வாழ்க்கைக்காக நானும் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுத்திருக்கேன். அதை பத்தி உங்க எல்லார்கிட்டையும் பேசணும்னு வர சொன்னா ஏன்பா இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க? உண்மைதான்ப்பா, உங்களுடைய 27 லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டு போனது உண்மைதான். இப்படி எல்லாரையும் தலகுனிய வச்சதும் என்னுடைய தப்பு தான். ஆனால் அதுக்காக நான் பேசுறதெல்லாம் சரியே இல்லைன்னு எப்பயுமே பேசினா எப்படிப்பா? நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கிட்டாதான் நான் எதுக்காக இப்படிலாம் பேசுகிறேன்னு உங்கள் எல்லாருக்கும் புரிய வரும் அப்படின்னு சொல்லும்போது, உடனே முத்து வந்து, நீ என்ன பெருசாக பேச போகிற? இந்த கடன் பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு தெரியல அப்படின்னு பேச போகிறேன். அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்பேன், அவ்வளவுதானேன்னு சொல்லும்போது, இல்லை, இனியாவது என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் ரோகிணியை பார்த்து பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, வீட்டில் உள்ள எல்லாரும் மனோஜை பார்க்குறாங்க. என்ன எல்லாரும் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், நீ எதுக்கு ரோகிணியை பார்க்க போன? உனக்கும் ரோகிணிக்கும் டிவோர்ஸ் கிடைக்கணும்னு அம்மா வந்து எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க. நீ என்ன மனசு மாறிட்டியா? இப்போ ரோகிணி தான் முக்கியம்னு முடிவெடுத்திருக்கிறியா அப்படின்னு முத்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்கும்போது, இதில் என்ன தப்பு இருக்குது முத்து? இன்னும் எனக்கும் ரோகிணிக்கும் டிவோர்ஸ் கிடைக்கவே இல்லை. அம்மா பேச்சை கேட்டதுனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் நீங்கள் யாரும் என்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்க வேண்டாம். என் மனைவி ரோகிணி தான் எனக்கு முக்கியம்னு இப்போ எனக்கு இருக்கிற இந்த நிலமையில எனக்கு உதவி செய்கிற ரோகிணி தான் முக்கியம்னு நான் முடிவெடுத்துட்டேன். இதுக்கு மேலே என் வாழ்க்கையை பற்றி நீங்கள் யாரும் யோசிக்கவும் வேண்டாம். அதனால் பேசாமல் ரோகிணியை இந்த வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டு வரலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அமைதியாக இருந்த அண்ணாமலை ரொம்ப கோவமாக, என்ன பேசுகிற மனோஜ் அப்படின்னு கேட்கும்போது, அப்பா உங்களுக்கு புரியலையா? ரோகிணியை பார்த்து மனோஜ் பேசிட்டு வந்திருக்கான்ப்பா. ரோகிணியோட வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கான்ல, அதான் ரோகிணி ஏற்கனவே திட்டம் போட்ட மாதிரி எல்லாம் ரொம்ப நல்லபடியாக நடக்குதுன்னு சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த மனோஜும் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறான். பார்த்தீங்களாப்பா, நம்ம எல்லார் முன்னாடியும் இந்த மனோஜ் எப்படி பேசுகிறான்னு. மனோஜ் திருந்தவே மாட்டான்னு நான் தான் சொன்னேன். என் பேச்சை யாருமே கேட்கல. ஆனால் இப்போ பாருங்க, மனோஜ் எப்படி பேசுகிறான்னு பாருங்கப்பா அப்படின்னு முத்து ரொம்ப கோபமாக பேசும்போது, மனோஜ், என்ன மனோஜ் இப்படி பேசுகிற? முத்து, மீனான்னு எல்லாரும் கேள்வி கேட்குறாங்கன்னா இதுக்கு காரணமே நீ தானே மனோஜ். எதுக்கு அந்த ரோகிணியை பார்க்க போனேன்? என்ன தான் பேசிட்டு வந்த? நீ வந்ததுக்கப்புறமா இப்படி மனசு மாறிட்டியே மனோஜ். இந்த ரோகிணி நினச்ச மாதிரியே ஒவ்வொன்றையும் சரியாக தான் செய்கிறா. நீ தான் ரோகிணியை புரிஞ்சுக்காம மறுபடியும் ஏமாந்து போய் நிற்க போகிற. எங்கள் பேச்சை கேட்டால் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ரோகிணி தான் முக்கியம்னு நினச்சா அப்புறம் எங்களால் உனக்கு சப்போர்ட் பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலையும் விஜயாவும் ரொம்ப கோவமாக பேசுகிறத பார்த்துட்டு மனோஜ் வந்து, போதுமா, நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு என்னை ஏளனமாக பேசுனது போதுமா? இனியாவது என் பிஸ்னஸை பார்த்துக்கணும், என் வேலையை சரியாக செய்யணும், என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காகவே நான் ரோகிணியை மன்னிச்சிட்டேன். ரோகிணிக்காக நான் மனசு மாறிட்டேன். என் மனைவி ரோகிணி தான் முக்கியம். ரோகிணியை இந்த வீட்டுக்கு நான் கூப்பிட்டு வரட்டுமா, இல்லை நானும் இங்கேருந்து கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் மனோஜை பார்க்குறாங்க. உடனே இங்கே அண்ணாமலை, போதும் மனோஜ், ரோகிணி எதுக்கு இந்த வீட்டுக்கு வரணும்? பேசாமல் நீயே இங்கேருந்து கிளம்பிடு. எவ்வளோ நாள் தான் நீ செய்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடியும்? நான் தான் சொன்னேன்ல, நீ இந்த வீட்டுக்கு வந்து எப்பயுமே நல்லது செய்யலை, பிரச்சனை மட்டும்தான் செய்கிற. என்ன விஜய் அமைதியாக இருக்க? பாரு, மனோஜை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினல, இப்போ ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு. உன்னுடைய பையன் மனோஜ் உன்னை மட்டும் எதிர்த்து பேசல, வீட்டில் இருக்க எல்லாரையும் எதிர்த்து பேசுகிறான். ரோகிணிக்காக தான் இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டியா?
மீனா முத்துவ தேவையில்லாம பேசி பிரச்சனை செஞ்சல, இப்ப மனோஜ் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருக்க அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோவமா பேசும்போது தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்கிறாங்க விஜயா. உடனே மனோஜ் வந்து, என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க, இப்படி கோவமா பேசினா நான் மனசு மாறவே மாட்டேன், எனக்கு ரோகிணி தான் முக்கியம் அப்படின்னு அண்ணாமலை கிட்ட ரொம்ப கோவமா பேசுறாரு இங்க மனோஜ். உடனே முத்து வந்து, அதான் அந்த பார்லர் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டல்ல, ரோகிணி தான் முக்கியம்னு பேசிட்டியே, அப்புறம் உனக்கு இங்க என்ன வேலை, முதல்ல இங்கேருந்து கிளம்பு, உனக்கும் இனி இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நாங்களே யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துட்டோம். நீ செஞ்ச பிரச்சனையால் நாங்கள் எல்லாரும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்றுருக்கோம். இந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் ரோகிணி ஏமாத்திருக்காங்க, உங்ககிட்ட நிறைய பொய் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ரோகிணி வந்து உண்மையை சொல்லாமல் உன்னை தலகுனிய வச்சுருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்லர் அம்மாவை புரிஞ்சுக்காம இப்படி பேசுகிறல்ல, என் அப்பா உன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்றுருக்காரு. இனி நீ இந்த வீட்டில் இல்லைன்னா என் அப்பா சந்தோஷமாக இருப்பார் அப்படின்னு இப்போவே இங்கேருந்து கிளம்பு மனோஜ் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த சமயம் விஜயா வீட்டுக்கு ரோகிணி வராங்க. மனோஜ் கிட்ட முத்து இப்படி பேசும்போது, பரவாயில்ல முத்து, நீங்கள் எல்லாரும் இப்படி தான் பேசுவீங்கன்னு தெரிஞ்சு தான் மனோஜை பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு அங்கே விஜயா வீட்டுக்கு வந்த ரோகிணி பேசுகிறத பார்த்துட்டு இங்கே விஜயா, அண்ணாமலை, முத்து, மீனான்னு எல்லாரும் ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. என்ன மனோஜ் இவ்வளோ யோசிக்கிற, உன்னுடைய வீட்டில் யாருமே உனக்கு சப்போர்ட் பண்ணல, முத்துவும் மீனாவும் இப்படிலாம் பேசினதுக்கு அப்புறமா இனி இந்த வீட்டில் இருந்தா உனக்கு இந்த வீட்டில் கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்குமா? நான் தான் முக்கியம்னு எனக்காக உங்கள் அம்மா விஜயா முன்னாடி இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசியிருக்க, அதே மாதிரி எனக்கும் நீ தான் மனோஜ் முக்கியம். நீ கிளம்பி வா, நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு விஜயாவை பார்த்துக்கிட்டே ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக பேச, விஜயா ரொம்பவே கோவமா, ரோகிணி ஒன்னால தான் என் பையன் இப்படி மனசு மாறிட்டான், இப்படிலாம் பேசுகிறான், இந்த பிரச்சனைக்கு காரணமே நீ தான் அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசும்போது, விஜயாத்தை ரொம்ப கோவப்படாதீங்க, அதான் உங்கள் பையன் மனோஜ் உங்களை புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காருல்ல, இனி நீங்களாம் என்கிட்ட பேசவே கூடாது, வா மனோஜ் கிளம்பலாம், இனி உனக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன், இந்த வீட்டில் யாரையும் நீ நம்பாத அப்படின்னு விஜயா கிட்ட பேசிட்டு மனோஜை அங்கேருந்து கூப்பிட்டுட்டு உடனே ரோகிணி கிளம்புறாங்க. இப்படிலாம் ரோகிணி வந்து பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்காத விஜயாவும், என்ன எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க, மனோஜ் வேற ரோகிணி பேச்சை கேட்டுட்டு இங்கேருந்து கிளம்புறானே, முத்து நீ அமைதியாக இருந்திருந்தா, நீ தேவையில்லாமல் மனோஜ் கிட்ட பேசாமல் இருந்திருந்தா மனோஜ் இப்போ ரோகிணி பேச்சை கேட்டுட்டு இங்கேருந்து கிளம்பியிருக்கவே மாட்டான், நீ எதுக்கு மனோஜ் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு பேசின முத்து அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ரோகிணி தான் முக்கியம்னு ரோகிணி வந்து பேசின உடனே மனோஜ் நம்ம பேச்சை கேட்காம நம்ம செஞ்ச உதவியை நினச்சி பார்க்காம ரோகிணி தான் முக்கியம்னு கிளம்புனதுக்கு அப்புறமா விஜயா, இனி மீனா முத்துவை பற்றி நீ எல்லாம் பேசவே கூடாதுன்னு சொல்கிறாரு அண்ணாமலை. ரோகிணி மறுபடியும் இந்த வீட்டில் எல்லாருக்கும் பிரச்சனை செய்வான்னு நான் யோசிக்கவே இல்லை, என் பையன் மனோஜ் என் பேச்சை கேட்காம ரோகிணி தான் முக்கியம்னு இங்கேருந்து கிளம்பிட்டானே அப்படின்னு விஜயா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. நல்ல வேலை இப்போ விஜயா வீட்டுக்கு வந்ததால் இங்கே நடந்த பிரச்சனையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மனோஜ் கிட்ட பேசி மனோஜை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம், இனி மனோஜ் எப்பயுமே நம்ம பேச்சை தான் கேட்பாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ரோகிணி. மனோஜ் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது, ரோகிணி தான் முக்கியம்னு கிளம்புனதால இனி மனோஜ் இந்த வீட்டு பக்கமே வர வேண்டாம் அப்படின்னு மனோஜ் திருந்த போகிறதே இல்லைன்னு மனோஜ் மேலே ரொம்ப கோவமா இருக்காரு அண்ணாமலை.